الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. الحمد لله. அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய தௌஃபீக், நம்மளுடைய 5 கடமையில முக்கியமான ஒரு கடமையை அல்லாஹ் நம்மள செய்ய வச்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் இருக்கு, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஹஜ்ஜில் பைத் வ ஸௌம் ரமதான். இந்த 5 கடமை, கலிமான்றது முதல் கடமை, தொழுகைன்றது இரண்டாவது கடமை, மூன்றாவது நோன்பு, நான்காவது ஜக்காத், ஐந்தாவது ஹஜ். இந்த 5 கடமைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 5 கடமையில கலிமா முதல்ல எல்லாருக்குமே பொதுவானது. அதே போல இரண்டாவது கலிமாக்கு அப்புறம் இருக்கிறது தொழுகை, தொழுகைக்கும் எல்லாருக்குமே இருக்காது. நோன்பு எல்லாருமே இருக்காது. ஆனா கடைசி 2 இருக்கு இல்லையா, ஜக்காத்தும் ஹஜ்ஜும், இது எல்லாருக்குமே கிடையாது. அல்லாஹ் யாருக்கு அதற்குரிய சக்தி கொடுத்திருக்கிறானோ அவங்களுக்கு மட்டும்தான் கடமை, எல்லாருக்குமே கடமை கிடையாது. அல்லாஹ் யாருக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கானோ அவங்களுக்கு மட்டும்தான் கடமை. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு கொடுத்து நமக்கு ஹஜ் செய்யற ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம மனசுல என்ன இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ் இந்த வாய்ப்பை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய வீட்டை பார்த்தோம், ஹஜ் செஞ்சோம், தவாப் செஞ்சோம், எல்லாம் முடிஞ்சது அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இதுல முக்கியமான விஷயம், நம்ம எந்த கட்டத்துல இருக்கோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹீஹான ஹதீஸ் இருக்கு, யார் ஒருவர் ஹஜ், அதாவது ஹஜ்ஜை முழுமையாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் முடித்தார்களோ அவருடைய கூலி என்ன அப்படின்னா, அவர் ஒரு தாய் தான் ஒரு பிள்ளையை பெக்கிறா இல்லையா, பெக்கும் போது ஒரு பிள்ளை எப்படி வரான் வயிற்றுல இருந்து, எந்த ஒரு பாவமும் இல்லாம வரான் இல்லையா, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கோம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அவ்வளவு பாவத்துல இருந்து நமக்கு அதோடைய மன்னிப்பை தரன்னு வாக்கு கொடுத்திருக்கா. இந்த ஹஜ்ஜுக்கு அவ்வளவு பெரிய கூலி. நம்மளுடைய பார்வையில ஒரு 5 நாள் அவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் இந்த 5 நாளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பண்ண எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கான். அல்லாஹ்வுடைய வாக்கு நிச்சயமாக உண்மையானது. அல்லாஹ் சொல்றான், இன்ன வஅதல்லாஹி ஹக். அல்லாஹ் என்ன வாக்கு கொடுத்தாலும் அது உண்மையானது. அதனால நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமா பட்டிருக்காதான்ற சந்தேகமே நமக்கு இருக்க கூடாது. நம்ம பாவம் 100% அல்லாஹ் மன்னிச்சிட்டான். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கப்புறம் மீதி வாழ்க்கையை நம்ம எப்படி கழிக்க போறோம், சரியா? இதுக்கப்புறம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த மீதி வாழ்க்கையை நம்ம எப்படி கழிக்க போறோம்ன்றதுல நம்ம மிக கவனமா இருக்கணும். ஹஜ் பண்ணிட்டோம், ஹஜ் பண்ணாலே சொர்க்கம் அப்படியெல்லாம் கிடையாது. ஹஜ் பண்ண எவ்வளவோ பேரு ஈமான இழந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அல்லாஹ் இது வரைக்கும் நம்ம பாவங்களை மன்னிச்சுட்டான் அப்படின்னா, இதுக்கு மேல நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்க போறோம்ன்ற இந்த விஷயம் மிக ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் நமக்கு சொல்லி கொடுத்த ஹதீஸ்கள் இருக்கு. ஜும்மால இருந்து ஒரு ஜும்மா, அதே போல ஒரு உம்ரால இருந்து ஒரு உம்ரா, ஒரு ரமதான்ல இருந்து இன்னொரு ரமதான், அதே போல ஒரு ஹஜ்ல இருந்து இன்னொரு ஹஜ், இதுக்கு நடுவுல செய்யப்படுற பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படின்னு. அல்லாஹ் நம்மள பாவம் செய்யறவனாதான் படைச்சிருக்கான். ஆனா அது மன்னிக்கிறதுக்கு அல்லாவே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கான். அப்போ இந்த ஹஜ்ஜில நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா மீதி வாழ்க்கையை நம்ம எப்படி கழிக்க போறோம்? நம்மள அதிகமான பேரை நான் பார்த்தேன், ஹஜ்ஜில, சஹீல, தவாஃப்ல அவ்வளோ அழுதாங்க, அவ்வளோ துவா கேட்டாங்க, அவ்வளோ தக்குவா, அவ்வளோ ஈமான். ஆனா யோசிச்சு பாருங்க, அடுத்த நாள்ல இருந்து பள்ளியில ஆள் கம்மி ஆயிட்டாங்க, அடுத்த நாள்ல இருந்து கடமையான தொழுகையில ஆள் கம்மி ஆயிட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இந்த இஸ்லாம் 5 தூண்கள். கலிமாவை ஏத்துக்கிட்டீங்கன்னா தொழுகை மிக முக்கியமான கடமை. 5 வேளை தொழுவாதவங்க இஸ்லாம்லயே இல்ல அப்படின்னு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய தொழுகையில நம்ம எப்படி இருக்கும், அது எந்த தொழுகையா வேணா இருக்கும். அப்போ நம்ம ஒரு உறுதியான முடிவு எடுக்கணும். என்ன, அல்லாஹ் எனக்கு நீ கொடுத்த மீதி வாழ்க்கையில நிச்சயமா நான் என்னோட மற்ற கடமைகளை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்ற ஒரு உறுதி நம்ம கொடுக்கணும், சரியா? அப்போ தொழுகையை நம்ம விடுறவங்களா இருக்கவே கூடாது. கண்டிப்பாக தொழுகையை நம்ம தொழுகிறவங்களா இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கு, அவ்வலு மா யுஹாசிபுல் அப்து யௌமல் கியாமா அனிஸ் ஸலாத். மறுமை நாள்ல ஒரு அடியானுக்கு முதல்ல கேட்கப்படுற கேள்வி என்ன, அவனுடைய தொழுகை பற்றி. இதா ஸலஹத்
அவன் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னா அது தொடர்ந்து அவனுக்கு எல்லாமே வெற்றி. அந்த கேள்விக்கு அவனுக்கால பதில் சொல்ல முடியல, அதை தொடர்ந்து எல்லாமே தோல்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். அப்போ நம்மளுடைய விஷயங்களை நம்ம மிக கவனம் எடுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த ஹஜ் செஞ்சுட்டோம், நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சுன்ற நம்ம நம்பினா மட்டும் போதாது, இதுக்கு மேல அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையில அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழணும். சரி, இப்ப இந்த தாயிஃபுடைய சம்பவம், நம்ம தாயிஃபுக்கு போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு. அது எல்லாமே நம்ம சொல்லனாலும் எதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? யார் சொல்வீங்க? 63. அஹ்சன், பாரக்கல்லாஹு ஃபீக். 63 வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. சரி, எத்தனை வருஷத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹி இறை தூதராக்கப்பட்டாங்க? 40வது வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறை தூதராக்கப்பட்டாங்க. அப்ப இந்த 40 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நார்மலான ஒரு மனிதனா தான் வாழ்ந்தாங்க. சரி, 40 வயசுல அவருக்கு வஹி கொடுக்கப்பட்டு தூதரா 23 வருஷம் இருந்தாங்க. சரி, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்கால வஹி இறக்கப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக்கப்படுறாங்க. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான், பொய்யான இறைவன் பொய்யான தெய்வங்கள்லாம் இல்ல அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்றோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த வஹி வந்துருச்சு. சரி, என்ன வந்துருச்சு? அல்லாஹ் கிட்ட இருந்து செய்தி வந்துருச்சு. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா தான் தொழுதுட்டு நோன்பு வச்சுட்டு தான் குடும்பத்திட்ட சொல்லிட்டு அப்படியே மௌத்தா போயிருக்கலாமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பண்ணாரா? என்ன பண்ணார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதை தாண்டி பிறருக்கு எடுத்து வச்சாரு. இந்த விஷயம் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துக்கு தான் தஅவா அப்படின்னு சொல்றோம். பிறர் அழைப்பு பணி அப்படின்னு சொல்றது என்ன? இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே தொழுதுட்டு தானே நோன்பு வச்சுட்டு தான் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு இருந்தா யாருமே அவரை எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு இடத்துக்கும் அவர் இந்த அவருக்கு கிடைச்ச இந்த வஹியை போய் சேர்க்கணும்ன்றதுல ரொம்ப உறுதியா இருந்தார். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த தாயிஃப், இன்னைக்கு நம்ம தாயிஃப்க்கு போறோம், ஏசி பஸ்ல உட்காந்துக்கிட்டு எல்லாமே சொகுசா போறோம். ஆனா இதே தாயிஃப்க்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து ஒட்டகத்திலையும் நடந்தும் வந்தாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அவர் அந்த தாவாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். தனக்கு கிடைச்ச அந்த நேர்வழிய பிறர் மக்கள், தாய் மக்கள் அவரை கூப்பிடல, வாங்க எங்களுக்கு தாவா பண்ணுங்க, எங்களுக்கு நேர்வழியை சொல்லுங்கன்னு கூப்பிடல. ஆனா அவர்கள் மேல கவலைப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணாங்க? போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, உங்க வாழ்க்கையிலே அதிகமா நீங்க சோதிக்கப்பட்டது எந்த இடம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய மக்கள் என்ன சோதிச்சதுதான். தாவா பண்ணிலே ரொம்ப கஷ்டப்பட்டது தாயிஃப் அப்படின்றாங்க. அவ்வளவு கஷ்டத்தை அவங்க யோசிச்சு பாருங்க. இவ்வளவு தூரம் அவங்க பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்க. ஆனா போன அந்த இடத்துல அந்த மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு துன்புறுத்திருக்காங்க, அவ்வளவு எதிர்த்து இருக்காங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணல? சரி, அவங்க நம்ம போனோம் ஏத்துக்கலன்னு வரல, அங்க நின்னு அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொன்னாங்க மக்களுக்கு. அப்போ எவ்வளவு அக்கறை பாருங்க. நமக்கு நம்மளை பத்தியே நம்ம கவலைப்படுறது இல்லை, நம்ம குடும்பத்தை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குடும்பம் அதை தாண்டி இந்த உம்மத் மனித மக்கள் அனைவரும் நேர்வழி அடையணும்னு சொல்லி அவங்க பட்ட கஷ்டம் தான் இன்னைக்கு இந்த நாடு அனுபவிச்சிருக்கு. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த நாட்டுல எங்கேயாச்சும் ஒரு கோயிலோ ஒரு சிலையோ வணக்கம் பார்க்க முடியுதா? யாருடைய உழைப்பு இது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நியத், நான் இந்த மக்களுக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு. இந்த தாயிஃபோட மக்கள் விரட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டும் போது என்னாச்சு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ்வளவு துன்புறுத்தி வெளியே அனுப்பும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நபியே நீங்க இப்போ கட்டளை எடுங்க, 2 மலைக்கு இருக்கிற நடுவுல இருக்க இந்த தாயிஃபை நாங்க நசுக்கிடுறோம், எல்லா மக்களையும் அழிச்சிடுறோம் அப்படின்னு. அப்ப கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அப்படி பண்ணிடாதீங்க, நீங்க அப்படி பண்ணிடாதீங்க. நிச்சயமா இன்னைக்கு இவங்க ஏத்துக்கலனாலும் நாளைக்கு இவங்க சந்ததிகள் ஏத்துக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் போறோம். இன்னைக்கு ஒருத்தரை காட்டி கூட இவர் வந்து முஸ்லீம் இல்லைன்னு சொல்லாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அங்க இருக்கிறவங்க எல்லாமே இஸ்லாம் ஏத்துக்கிட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கடமை என்ன அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரே ஒரு சின்ன சூறா. இந்த சூறா நீங்க புரிஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த சூறா படி அமல் பண்ணீங்கன்னா. என்ன சூறா அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சூறா. யாருக்கு அர்த்தம் தெரியுதுன்னு சொல்லுங்க இன்ஷாஅல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ் ஸப்ர்.
யாருக்கு இதோட அர்த்தம் தெரியும்? நம்ம எல்லாருக்கும் இந்த சூரா தெரியும். நம்ம இந்த சூரா தெரியாம யாருமே இருக்க மாட்டோம். யார் இந்த சூராவுடைய அர்த்தம் சொல்வீங்க? கரெக்டா எல்லாம் சொல்லணும். வல் அசுர்ல ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் யோசிப்பாங்க. நம்ம முஸ்லீம் உம்மத்துடைய நிலை தான். 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 60 வருஷம் ஒரு சூறாவை படிச்சாலும் ஒரு நாள் எடுத்து அது என்ன அர்த்தம் அல்ல அதுல என்ன சொல்லி இருக்கான்றத நம்ம படிக்கிறது இல்லை. சொல்லுங்க, இந்த ஒரு சூறா, இந்த சூறால என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறோம். வல் அசுர் அப்படின்னா என்ன? காலத்தின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் சொல்றான். படைத்தவன் காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்றான். இன்னல் இன்சான லஃபீ ஹுஸர், நிச்சயமாக அனைத்து மனிதர்களும் நஷ்டத்துல இருக்காங்கன்னு சொல்றான். என்ன சொல்றான்? அனைத்து மனிதர்களும் நஷ்டத்துல இருக்காங்கன்னு சொல்றான். இல்லல்லதீன, இவர்களை தவிரன்னு சொல்றான். சரியா? அப்ப இந்த 4 கேட்டகரி என்ன? வேற யார் சொல்வீங்க? சொல்லுவீங்களா? அவங்க சொல்லுவாங்க, அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான சூறா. இந்த சூறா நீங்க புரிஞ்சீங்கன்னா வாழ்க்கையை புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் அனைவரும் எதுல இருக்காங்க? நஷ்டத்துல இருக்காங்க. இல்லல்லதீன ஆமனு, இல்லல்லதீன ஆமனு முதல். சரியா? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த 4 பண்புகள் யார்கிட்ட இருக்கோ இவர்களை தவிர எல்லாமே நஷ்டவாளிகள். யார் சொல்றான்? படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த 4 பண்புகள் இருக்கிறவங்க மட்டும் தப்பிச்சாங்க. இந்த 4 பண்புகள் இல்லாதவங்க நஷ்டவாளிகள் சொல்றான். அப்ப இந்த 4 பண்புகள் நம்மள இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் வரும். அந்த 4 பண்பு என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? இல்லல்லதீன ஆமனு. என்ன ஆமனுனா என்ன? ஈமான் கொள்வது. முதல் பண்பு என்ன? ஈமான் கொள்வது. அல்லாஹ்னா யாரு? ரசூல்னா என்ன? ரசூல்னா யாரு? தீன்னா என்ன? எது நேர்வழி, எது வழிகேடு, இந்த விஷயங்களை நம்ம இந்த தீனை புரியுறது, இந்த தீனுடைய கல்வியோட இந்த தீனை நம்ம விளங்குறது. சரியா? முதல் விஷயம் ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். என்ன? இரண்டாவது விஷயம் நல்ல அமல்களை செய்வது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம எப்படி சொல்றோம்? சிலர் தொழ மாட்டோம், ஃபஜர் போக மாட்டோம், தொழுக மாட்டோம். ஏன் தொழ மாட்டீங்க? எனக்கு ஈமான் இருக்குப்பா, நான் தொழ மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். குர்ஆன்ல நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஈமான் கொள்வார்கள், நல்ல அமல்கள் செய்வார்கள். இது ரெண்டத்தையும் பிரிக்க முடியாது. உங்க மனசுல ஈமான் இருந்துச்சுன்னா நல்ல அமல் இருக்கும். எங்க நல்ல அமல் இல்லையோ அங்க ஈமான் இல்லை. சரியா? அமலையும் ஈமானையும் பிரிக்க முடியாது. எனவே முதல் விஷயம் என்ன? ஈமான் கொள்வது. இரண்டாவது விஷயம் சாலிஹான அமல்களை செய்வது. நம்ம என்ன மார்க்கத்தை கட்டுறோமோ, மார்க்கத்துல எது ஹலால், 5 வேளை தொழுக கடமையா தொழுது, நோன்பு கடமையா நோன்பு வைக்கிறது, பெற்றோர்களை நல்ல விதமா பேன்றதா அதை செய்யறது, எதெல்லாம் மார்க்கம் சொல்லி கொடுக்குதோ அதை செய்யறதா அமலு ஸாலிஹாத். அப்போ இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத். சரி, ஒருத்தர் மார்க்க கல்வியை கட்டுறாரு, மார்க்கம்னா இதுன்னு தெரியுது, அப்ப அவர் அமல் செய்யறாரு. இது மட்டும் அவருக்கு போதுமானதான்னு கேட்டா இல்ல. அடுத்த 2 இருக்கு. என்ன? இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக். இதான் ரொம்ப முக்கியம். பிறருக்கும் நம்ம இந்த நேர்வழி எடுத்துக்கிறோம். நான் மார்க்கத்தை படிச்சுட்டேன், நான் தொழுதுட்டேன் அப்படின்னா அல்லாஹ் உங்களை கேட்காம விட்டுற மாட்டான், நிச்சயமா கேட்பான். இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இந்த இஸ்லாம் இந்தியா வரைக்கும் வந்திருக்குமா யோசிங்க, இந்தோனேஷியா வரைக்கும் போயிருக்குமான்னு யோசிச்சிங்க. அப்போ சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் இஸ்லாத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த இஸ்லாமை கொண்டு நம்ம ஏசி பஸ்ல வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த இஸ்லாமை கொண்டு தவாஃப் சை எல்லாம் நிம்மதியா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த இஸ்லாம் வர்றதுக்கு பின்னாடி எவ்வளவு உயிர் தியாகங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்ததுன்றத நம்ம யோசிக்கணும். அப்போதான் இந்த இஸ்லாமுடைய அருமை என்னன்னு நமக்கு தெரியும். அப்போ வதவாஸௌ பில் ஹக்னா என்ன? இந்த நமக்கு கிடைச்ச இந்த நேர்வழியை பிறருக்கு எடுத்து வைக்கணும். அதுல யார் முதல் ஆள் அப்படின்னா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம எடுத்து வைக்க வேண்டியதுல முதல் நபர் யாருன்னா நம்ம குடும்பம். சரியா? நம்ம குடும்பம். அப்படி குடும்பம் அப்புறம் தான் சமூகம். அப்போ இந்த அடிப்படையில நம்ம இந்த நேர்வழி எடுத்து வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ்விடம் இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். கடைசி அல்லாஹ் சொல்றான் வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த 3 விஷயம் செய்யறோம் இல்லையா? மார்க்க கல்வியை கத்துக்கிறது, ஈமான் கொள்றது, அமல் செய்யறது, தாவா பண்றது, இது எல்லாமே சோதனை வரும். நீங்க ஈமான் கொண்டுட்டீங்க, பெண்கள் ஹிஜாப் விஷயத்துல சரியாயிட்டீங்க, ஆண்கள் தொழுகை விஷயத்துல சரியாயிட்டீங்கன்னா எல்லாம் லேசா போகணும்னு நினைக்காதீங்க. சோதனைகள் வரும். அதுல நீங்க பொறுமையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த
இந்த 4 பண்புகளை கொண்டு நீங்க வெற்றியாளர்கள் ஆயிடுவீங்க. யார்கிட்ட இந்த 4 பண்பு இல்லையோ அவர்கள் என்ன ஆவாங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்படின்னா என்ன? அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே இந்த 4 பண்புகள் நம்ம கிட்ட வரணும். அப்ப இந்த தாயிஃபை நம்ம ஒரு ஊரா பார்க்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கஷ்டம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பொறுத்து கொண்டு இந்த இடத்துக்கு வந்தாங்க, இந்த தாவாவை எடுத்து வச்சாங்க. இன்னைக்கு இந்த ஊர் எப்படி இருக்குன்ற இந்த வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல இந்த ஊர்ல நிறைய இருக்காங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி, அவர்களுடைய மஸ்ஜித் போன்னு நினைக்கிறேன், போமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அவருக்கு 8 வயசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தந்தையுடைய தம்பி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உடைய பையன் இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ், அவர் 8 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்த வஹியை கத்துக்கிட்டு அவர் பின்னாடி ஒரு பெரிய ஆலிமானாரு. அவர் கடைசி காலத்துல தாயிஃப்ல நம்ம இப்ப போற அந்த மஸ்ஜித்ல தான் தன்னுடைய முழு வாழ்க்கையும் கழிச்சாரு. மார்க்கத்தை மக்களுக்கு சொல்லி கொடுத்து மக்களுக்கு மார்க்கத்துடைய விஷயங்களை தெளிவாக்கி இங்கதான் பண்ணாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். இப்போதைக்கு இது போதும். இன்ஷாஅல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக